உங்க அம்மாக்கு என்ன கண்ணு ஆச்சு? அறிவு கிருவு மங்கி போச்சா? அவ வீட்டில் அடங்கியே இருக்க மாட்டாள். அங்கே பாரு, கேவலம் கெட்டது. இந்த லட்சுமி வந்து என்ன யாசுக அளவுக்கு ஆயிப்போச்சு பாரு கண்ணு. எப்பா அம்மா எப்பவுமே அப்படிதானப்பா. நீ ஏன்ப்பா கோவப்பட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? பேசாம இரு. ஏற்கனவே உனக்கு பிரஷர்லாம் இருக்கு. பிரஷர்? இந்த பிரஷர் வர்றதுக்கு காரணமே உங்க அம்மா தானே. உங்க அம்மையை கெட்டுன பாவத்துக்கு தானே எனக்கு பிரஷர் கிஷர் எல்லாம் யாரி நிக்குது. சும்மா இருப்பா, போட்டுப்பா, உடுப்பா. அவ வந்து எனக்கு என்ன கிளி கிழிச்சா தெரியுமா கண்ணு? சொல்லதுக்கு என்ன, ஒரு ஆம்பளைய ஒரு பொம்பளை கிட்ட அவ்வளோ அறுப்பு வாங்கிட்டாங்க. நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாம நின்றுட்டு இருந்திருக்கேன். நீ வரட்டு, உங்க அக்கா கறி கூப்பிட போயிருக்கா. வரட்டு, இன்னைக்கு அவளுக்கு கொடுக்க குடல. ஒன்று இந்த வீட்டில் ஒழுங்கா அடங்கி இருப்பா, இல்லை பெட்டி படுக்கையை தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போவா. எப்பா சண்டை போடாதப்பா. அதுக்கு தானப்பா வந்து இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப சண்டை போட்டு என்ன தாவ போகுது? இப்படியே இவ்வளவு உடுகனால தானே கண்ணு இவ்வளோ திமிரி தென்னாவட்டி ஏறி கிடக்கா. சண்டை போட மாட்டேன் அவள்கிட்ட. ஒரு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்பேன், அவ்வளோதான். யாச்சி கீத வைத்த கலக்கிதான் போறா கேட்டல. எங்கேயும் வழி நடுவில் லட்சுமி கையில மாட்டுன்னு வைங்க. ஏற்கனவே லட்சுமிக்கு சந்தைக்கு வந்தாச்சு நம்ம கூட்டம் தானே. எப்படியும் துப்பு தலைக்கு கண்டுபிடிச்சிருவா. கீதாதான் மேலே ஏறி தொங்கி இவ்வளவு பிடிச்சி அடிச்சுன்னு தெரிஞ்சு ஒரு வழி ஆக்கிடுவா கீதாவை. ஆக்குவா ஒரு வழி. எட்டு இன்னும் வலிக்கிற மாட்டு குட்டி எனக்கு பின்னாடி அங்காட்டி அடிச்சிருக்குன்னா பாருட்டி. செஞ்சது அவ்வளவா ஆவா, கடைசியில நம்ம கிட்ட வராட்டி வா. சரி என்னவோ யாரோ எப்படியோ கீழே இறக்கி விட்டா. நான் இறங்கிருந்தேன்னு வை, பட்ட புண்ணுலே இன்னும் அடிச்சிருப்பாவா. மத்தவ பயந்து தெரிச்சாங்க ஓடி இருக்கா. வீட்டுக்குள்ள போய் அடங்கி கிடப்போன்னு பேருப்பா. இன்னொரு 10 நாளைக்கு வெளியே வர மாட்டா பாருங்க. என்ன ஓட்டி தைரியமா யாச்சி நான் வாரேன்னு சொல்லிட்டா பத்தியாட்டி. இதுக்காண்டே இவ்வளவுக்கு நான் என்னத்தையாவது வாங்கி கொடுக்கணும் முட்டி. எம்மா எம்மா என்னடி எம்மா, நீ வீட்டுக்கு வச்சிக்கிறோம். யாமிட்டி இப்ப தானட்டி வந்தேயா? எதுக்கு இப்படி பறந்துக்கிட்டு வர? அம்மையை காணாம இருக்க மாட்டாளுவா பிள்ளைலுவா. எழுக்கிட்டி அவ்வளவு 10 நிமிஷம் உனக்கு கொஞ்சம் பிரியா இருப்பா. வீட்டுக்குள்ள வந்து 2 பேரும் பாடாலாம் படிச்சுட்டு கிடைக்க இருக்கிறதுல இருக்கு. உங்க அப்பனும் கூட தந்து படுத்துக்கா. கொஞ்சம் இருந்துட்டு வருவா. நீ போ. இருந்துட்டு வருவியா? சரி நீங்க இருந்துட்டு வா. உங்க வீட்டுல பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு. நீங்க உட்காந்துருந்து பல்ல கட்டி சிரிச்சிட்டு இருக்கியாமா? பிரச்சனையா? ஏன் நல்லா தானே இருந்தாரு உங்க அப்பா? ஏன் அப்பா நல்லா தான் இருந்து நீ இந்த லட்சுமி அத்தை இப்ப என்ன செஞ்சு வச்சிருக்க? யாமட்டி என்னாச்சுட்டி? வீட்டுக்கு வந்துட்டாலோ? என்ன சொன்னா? உங்க அப்பாட்டியா பேசுனா? என்ன திட்டி சொன்னா? சாரிதான் சாக்கடையில சனியமும் வந்து விட்டதுக்கு என்னட்டி சொன்னா? உங்க அப்பா என்ன செஞ்சான்? என்ன சொன்னாவளா? வந்து நின்று ஒரே சண்டை. நீ என்னத்தையும் அவியல்கிட்ட வம்பு கட்டிக்கிட்டே இருக்கியா? பார்த்துக்கிட்டே இருப்பாவலாம். குடும்பத்தோடு கிடந்து செயல பிடிச்சி அடைச்சி போடுவாங்களாம். என்னெல்லாமோ சொல்லி அப்பா பிடிச்சி நல்லா யாசிட்டே போனாவமா. அப்பா அங்க இப்படி நின்றுகிட்டே இருந்தது. அதான் கோவத்துல ஒண்ணு கூட்டிட்டு வர சொல்லிருக்கு. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. அட எடுவட்ட சிரிக்கி இப்படியாட்டி சொல்லிட்டு போனா. சும்மாவே உன் மாப்பிள்ளை எங்க கூட சேர விட மாட்டான். இவ்வளவுக்கு கடக்க முடியாது. வாங்க நாட்டி போதாடி போல. எடு நீ போ, அவங்க அம்மா வருவா. போ. இந்த வாரமுட்டி சவத்தை என்னத்தை சொல்லி தெளியோ. வாரே சீக்கிரம் வா, என் கூடயே வந்துரு. மறுபடி அப்பாட்ட அடி வாங்காத. எட்டி பத்திராளி மொத ஆப்பு உனக்கு தான் வச்சிருக்கா. நான் என்னவோ கீழாவ தான் கொள்ளுவான்னு நினைச்சேன். நீ மாட்டிக்கிட்டடி. இது என்ன டீ செய்ய போற அவன்கிட்ட? என்ன செய்யுது காச்சி? சும்மாவே தொடர்ந்து 2-3 நாளா 2 பேருக்கு அடிதடியில போயிட்டு இருக்குது. வீட்டுல நிம்மதியே இல்லை. இவ வரப்புக்கு என்ன செய்யுது காச்சி? எது நீ முதல்ல போ. என்ன எழுதி கேள் அது பின்னாடியே வாரேன். யாத்தையும் நீங்க வராதியோ? நீங்க வந்தாலே பெரிய பிரச்சனை தான். நீங்க யாரு வராதியோ? நான் போய் அவரை போய் சமாளிச்சுட்டு வரேன். சவத்துல லட்சுமிக்கு இவளுக்கு கொடுத்த அடி போதாது. இன்னும் 4 அடி கொடுத்து ரத்தம் வந்திருக்கணும். ஐயோ கடந்த ஆடி தொலைவார சரியா இருக்குமா ஆச்சி. போட்டு பாடா படுத்தி எடுப்பார. சொன்ன கதையே சொல்லி சொல்லி என்னன்னு பார்த்துட்டு போன் போடுவேன். ஒன்னும் இல்லாட்டி ரொம்ப பயப்படுவா. ஏன்னா மாப்பிள்ளைக்கு பயந்து சிரியா. ஒன்னும் இல்ல போ. ஒன்னும் சொல்ல மாட்டேன். அப்படியே சொன்னாலதான் கேட்ட அடங்க மாதிரி நீ இருக்க மாட்டேன். போ போ. கேட்ட அடங்கியிருந்தாதான் நான் ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்ட போறேன்? அவர் பேச்சை கேட்காம வெளியே உங்க கூட திரியனாதான் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. போயிட்டு போன் போடுங்க. மறந்துடாது டீ. போன போட்டு என்ன சண்டைன்னு சொல்லிடுறேன். ஆச்சு பின்னாடியே வந்துருவேன். யாச்சி தயவு செஞ்சு யாரும் வீட்டு பக்கத்துக்கு வந்துடாதே கொஞ்ச நேரத்துக்கு. நான் போன் போடுவேன். சரிடி. சவத்தை நம்மளால இந்த பிள்ளைகள் கிடந்து பாடாப்படுக. பத்திராளி கூட தப்பிச்சிருவா. கீத மாப்பிள்ள வின பிடிச்சவும் இல்ல. அவங்க என்னத்த பேசிக்கா 3 தெரியாது முடப்பும் தெரியாமலாம் பேசிட்டு கிடப்பான். ஏகண்டு இந்த தண்ணியை சித்திட்டு போறது பேரு. இது தொடச்சி போட்டுட்டு போ கண்ணு. எப்ப ஒரு நிமிஷம் வந்து தொடக்க. ஒரு நிமிஷம். எப்பா கூப்பிட்டே அம்மையை இப்ப வருவாளாம். தண்ணி சிந்தி கிடக்கும் வலிக்கிறம்ம. யாரு சிந்தின அவளா? ஆமா கண்ணு, இதை தொடச்சி போடு. யாரும் காலு தட்டி வலிக்கு உளுந்துடாம தொடச்சி போடு. உங்க அம்மா என்ன சொன்னா? வருவாளா? சீமாட்டி உன் கூட வரலையா? ஆடி அசைஞ்சு வருவாளா? நேரக்க எனக்கு கோவம் உச்சிக்கு மேல போயிட்டு இருக்கு. வந்து செவிட்டுல 4 குடுக்கணும் பாரு. வரட்டாவா?
சப்பா எப்பவும் இந்த வீட்டுல சண்டை தான். எப்பா இறங்கிறாத, தண்ணி தொடச்சு போட்டதுக்கு அப்புறம் நீ இறங்கு. சீக்கிரம் எடுத்துட்டு வா கண்ணு, யாரும் வந்துடாம. இவ்வளவு தூரம் சொல்லி விட்டு ஆளை அனுப்பி விட்டதுக்கு அப்புறமும் கூடால வராம அங்க இருந்து கதை விட்டுட்டு வாரான்னா இவளுக்கு அப்ப என் மேல என்னத்த இருக்குது, என்ன பயம் இருக்குது? நான் இவளை கண்டிச்சு வைக்க கூடாதுன்னு இருக்கனால தானே இவ இவ்வளவு அலம்பல் காட்டிக்கிட்டு திரிய நீ வரட்டு செவிட்டுல குடுப்புல இங்க நீ தெரிச்சுக்கிட்ட அவன் அம்மா வீட்டுக்கு ஓடுதல இல்லையான்னு பாரு. அடிக்க கூடாது, பொம்பளையில மேல கை வைக்க கூடாது, நல்ல குடும்பத்து பையன் போல இருக்கணும்னு நம்ம பார்த்தா இவன் நம்மள வரட்டு. இன்னைக்கு இவ்வளவு இத்தனை வருஷ காலத்துல இவ அடி வாங்கியிருக்காள, இன்னைக்கு வாங்க அடியில் இன்னைக்கு என்ன ஆவான்னு மட்டும் பாரு. ஐயோ வீட்டுக்குள்ளதான் இருக்காரோ, என்ன சொல்லலாம்? என்னத்துக்கு என்ன வாங்கி கேப்பாரு, என்னத்த சொல்லி சமாளிக்க? பேசாம வாடி ஏனுங்கன்னு காலில் விழுந்துட வேண்டியதா. இதை விட்டா வேற வழியே இல்லை. என்னத்தையெல்லாம் சொல்லிட்டு போனாலும் லட்சுமி குச்சி கையை மாட்டிட்டு தண்ணி எடுக்க பைப்பு கிட்ட மினிக்கிட்டு வரவாள். மேனா மினிக்கி குடத்துக்கு குறவலையில போட்டு நசிச்சு விடுதேன். ஏங்க ஏங்க என் கண்ணுத தொடச்சி போடணும். என் கண்ணு என்னதான் போறாரு, எப்படி கூப்பிட? இது என்ன கீழே தண்ணி சிந்தி போட்டுருக்குது. இந்த மாப்பு எடுத்துட்டு அப்ப தொடக்க. ரொம்ப நல்லது, தண்ணியை தொடக்க தான் போறாரோ. தண்ணியில காலை வச்சு வலிக்கு உழுக மாதிரி நடிச்சு அவர் மேல போய் விழுந்த வேண்டியதா. ஏனுங்க அம்மா அம்மா ஐயே கண்ணு கேட்க கண்ணு உங்க அம்மா விழுந்துட்டாங்க. வா எம்மா, என்ன கொல்லதுக்கு தண்ணியை தூக்கி ஊத்தி போட்டிருக்காரம்மா. எம்மா என் முதுகெலும்பு உடஞ்சி போச்சு. என்ன பெத்த கடவுளே அப்பா. எம்மா எடி தண்ணி கிடக்க தெரியாமல வந்த என் கண்ணு. எம்மா இங்க வாங்கோ பிள்ளைகள் மூத்தவள. எப்ப மாப்பக்கா எப்ப எம்மா உளுந்து கிடக்க. எடி தண்ணி கிடக்கதன்னுட்டு செய்து இப்படி வந்து என் கண்ணு. அம்மா கையை பிடிச்சி தூக்கி விடு. பார்த்து வர மாட்டியாமா? எந்தி நடிக்காதியோ, ரெண்டு பேரும் நடிக்காதியோ. என்ன கொல்லதுக்கு தான் தண்ணியை தூக்கி போட்டிருப்பியா? எம்மா எந்தினா எந்திக்கு வேகலையவே. எம்மா நான் என்ன பாவம் பண்ணுனேன், எனக்கு கொல்லதுக்கு இப்படி தண்ணியை ஊத்தி போட்டிருக்காரு. இடி ஒன்ன கொண்டுட்டு நான் என்னட்டி செய்ய போறேன்? தண்ணியை திறந்து விட்டு. சரி எந்தி எப்பா மெதுவா எம்மா ஐயோ இப்படி அடிபட நடக்கலையே. அப்பா மெதுவா பார்த்து நடக்க மாட்டியாட்டி? ஏற்கனவே கை காலு வலி, முட்டு வலி, இதுல வலிக்கு தண்ணி கொடுக்க தெரியாமட்டி வந்த நீ. எனக்கு தெரியும், எனக்கு இங்க என்ன நடக்கவனு தெரியப்பா. ஏமா மெதுவா கூட்டிட்டு போய் உள்ள படுக்க வையும். வா அப்படி புடிச்சு வா. தண்ணியை தொடச்சு போடுன்னு சொன்ன. இந்த வீட்டுல ஒருத்தருக்கும் காது கேட்காது. வாண்டது என்ன கண்டு தண்ணியை தொடன்னு சொன்னேன். மாப்பு என்னன்னு தெரியல. மாப்பு தான் தேடிட்டு வர மாதிரி அம்மா உளுந்து கிடக்கா. மாப்பு காக்கூசல கட்டி கிடக்குது. எப்பா எம்மா சரி பத்திராளி நீ பேசாம ஈரி. நீ சத்தம் போடாத, கூட கொஞ்சம் வலிக்கும். மெதுவா. என்ன மனசை ரொம்ப நம்பிட்டார். ஆமா இங்கே சத்தம் போட வலிக்கும். என்ன மெதுவா போய் படுக்க வச்சிரும். தேவையா இது? ஒழுங்கா நடக்காளா இவ? ஒரு மாதிரி பறந்துகிட்டு தான் நடக்கா. அம்மா மூச்சியா முதுகு போச்சப்பா. ஒண்ணு இல்லம்மா, தண்ணி தானே வலிக்குச்சி. ரொம்ப தான் எம்மா போ மெதுவாட்டி.